திருநெல்வேலியில் பலத்த பாதுகாப்புடன் நீட் மறு தேர்வு இன்று நடைபெறுகிறது. கடந்த மே மாதம் நடைபெற்ற நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடு புகார்கள் எழுந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்படும் நீட் மறுதேர்வு இன்று மதியம் 2 மணி முதல் நடைபெற உள்ளது. இதற்கான முன்னேற்பாடுகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகவும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:15 மணி வரை தேர்வு நடைபெற உள்ளது. மாற்றுத்திறனாளி தேர்வர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் மாலை 6:20 மணி வரை கூடுதல் நேரமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை வட்டங்களில் உள்ள 11 தேர்வு மையங்களில் மொத்தம் 6559 மாணவர்கள் இந்த தேர்வினை எழுத உள்ளனர். தேர்வுக்கான வினாத்தாள் பார்த்தீர்கள் என்றால் மிகுந்த பாதுகாப்புடன் ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் கொண்டு வரப்பட்டு திருநெல்வேலியில் உள்ள 2 தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் அந்த லாக்கர்களில் காவல்துறை பாதுகாப்போடு வைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை அந்த லாக்கர்களில் இருந்து துப்பாக்கி ஏந்திய மத்திய மற்றும் மாநில போலீசாரின் பாதுகாப்போடு தேர்வு அறைகளுக்கு தேர்வு மையங்களுக்கு இந்த வினாத்தாள்கள் கொண்டு வரப்பட்டன. முறைகேடுகளை தவிர்க்க ஒவ்வொரு தேர்வு மையத்திலும் உள்ள சுமார் 30 அறைகளில் தலா 24 மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர். ஒவ்வொரு அறைக்கும் 2 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட உள்ளது. ஒவ்வொரு தேர்வு அறையிலும் 2 கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்வர்கள் பிற்பகல் 1:30 மணிக்குள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தேர்வு மையங்களுக்குள் கண்டிப்பாக சென்றுவிட வேண்டும் என தேசிய தேர்வு முகமை கேட்டுக்கொண்டுள்ளது. 1:30 மணிக்கு மேல் வரும் மாணவர்கள் எக்காரணம் கொண்டும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வர்கள் முழுக்கை சட்டை மற்றும் ஷூ அணிந்து வரக்கூடாது. திருமணமான பெண்கள் தாலி செயின் அணிந்து கொள்ளலாம். மற்றபடி எந்த விதமான ஆபரணங்களுக்கும் அணிய அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செல்போன், மின்னணு சாதனங்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் கொண்டு வரக்கூடாது. வெளிப்படையான தண்ணீர் பாட்டில் மற்றும் எடுத்து வர அனுமதிக்கப்பட்டுள்ளது. கலாச்சார ரீதியான குறிப்பிட்ட உடை அணிய வேண்டிய தேர்வர்கள் முழுமையான சோதனைக்கு உள்ளாக வேண்டியிருக்கும் என்பதால் முன்கூட்டியே தேர்வு மையத்திற்கு வர வேண்டும் என தேர்வு முகமை கேட்டுக்கொண்டுள்ளது. தேர்வர்கள் எந்த விதமான முறைகேடிலும் ஈடுபடாமல் அவர்களுக்கு உரிய வினாத்தாள்கள் கிடைக்கப்பட்டவுடன் அதில் உள்ள விடைகளை கவனித்து எழுதுமாறும் தேர்வு முகமை கேட்டுக்கொண்டுள்ளது. எது எப்படி இருந்தாலும் 1 மாதத்திற்கு முன்பு நடைபெற்ற தேர்வில் நன்றாக எழுதிய மாணவர்கள் ஒருவித பதற்றத்துடனேயே இந்த தேர்வை அணுகுகின்றனர் என்பது உண்மையான கருத்தாக இருக்கிறது. மே 3 எழுதின எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இந்த எக்ஸாம் எப்படி இருக்குன்னு தெரில, கொஞ்சம் ஃபியராக தான் இருக்குது. பட் ஸ்டில் ஓகே, எழுதணும். கோச்சிங் சென்டர்லேயே நல்லா கோச்சிங் கொடுத்தாங்க. எக்ஸாம் நிறைய எக்ஸாம் வச்சாங்க. நல்ல ப்ரிப்பரேஷன் கொடுத்தாங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அது அவங்க ஃபஸ்ட்டே பேப்பர் லீக் பண்ண விடாமல் பண்ணியிருந்துருக்கணும். அவங்க ஏன் கேர்லெஸ்ஸாக இருந்தாங்கன்னு தெரியல. இப்போ செகண்ட் அட்டெம்ப்ட் எழுத ரொம்ப சிரமமாக இருக்குது. அது ஃபஸ்ட் அட்டெம்ப்டே எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணதுமாக எழுதியிருப்பாங்க. நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க மார்க்கு. இப்போ மறுபடியும் இவங்க பண்ண தப்புனால திரும்பி எழுதி அது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இப்போ காம்படிஷன் இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ அந்த இதுக்காக இவங்க கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக பார்ப்பாங்க. நிறைய காம்படிஷன் இருக்கும். அதனால் பிரச்சனை தான்.